கிட்ட இருந்து ஆஸ் அ ப்ரொடியூசர் டிட் யூ ஷோ ஹிம் த ஸ்கிரிப்ட், இல்லை அவர் வந்து இல்லை நம்ம இதை பண்ணுறோம் நீங்கள் அதை சொல்லியாச்சு யூ கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டாரா, இல்லை அட் மேபி சம் க்ரூஷியல் ஸ்டேஜஸ் வந்துட்டு அவர் வந்து எங்கிட்ட சொல்லுங்க இல்லை எங்கிட்ட காமிங்க அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி? ஒன் குட் திங் அபவுட் கமல் சார் இஸ் ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் இஸ் தேர் அவுட் சைடு. இப்படி ஒரு பிலீஃப் வெளியில் இருக்கலாம், மிஸ்கன்செப்ஷன் இருக்கலாம். கமல் சார்னால் நிறைய இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து காலேஜ் படிக்கும் போது இல்லை வெளியே வேலை பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து இல்லை இண்டஸ்ட்ரி டாக்னு ஒன்று இருக்கும்ல, அதில் வந்து கமல் சார்னால் நிறைய இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும். அவரே டைரக்ட் பண்ணுவார், அவரே இது பண்ணுவார்னு அவர் நடிக்கிற படங்களுக்கெல்லாம். பட் பிஃபோர் திஸ் ஃபில்ம் ஆல்சோ ஐ ஹேட் திஸ் எக்ஸ்போஷர் வித் கமல் சார் த்ரூ பிக் பாஸ். ஹீ இஸ் ஒன் பர்சன் ஹூ இஸ் வெரி ஓப்பன் டு யங் டேலண்ட்ஸ், வெரி வெரி கான்டெம்பரரி, எப்போவுமே ஹீ இஸ் வெரி ரிலவெண்ட் அண்ட் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார். கமல் சாரோட இப்போ நான் இந்த படம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் சார் இன்ட்ராக்ஷனே இல்லை. இன்ஃபேக்ட் டு பி ஹானஸ்ட், நீங்கள் சொல்லும் போது நான் நினச்சி பார்க்குறேன், சாரோட வந்து அமரன் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஐ யூஸ் டு டாக் டு ஹிம் ஆன் அ ரெகுலர் டெய்லி பேசிஸ். அண்ட் அவர் சொல்கிற புக்ஸையும் சினிமா நேம்ஸையும், அதாவது ஃபில்ம் மூவிஸ் நேம்ஸையும் அவர் சொல்கிறதுல ஒரு 5% மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இந்த லைஃப் டைமில் பார்த்துட்டாலே அதுவே ஒரு பெரிய வரம் மாதிரி. இப்போ அவர் எவ்வளோ பார்த்துருப்பாரு, எவ்வளோ படிச்சிருப்பாருன்னு தெரியல, எப்படி அவருக்கு அவ்வளோ டைம் இருக்குது. நான் இதெல்லாம் க்யூரியஸாக கூட கேட்டிருக்கேன். பட் இந்த ஃபில்மில் வந்து பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் ஆல்ரெடி எ ப்ரீசெட் ப்ராஜெக்ட். அதை வந்து வி டுக் இட் டு கமல் சார் ஆஸ்கிங் இஃப் ஹீ கேன் ப்ரெசென்ட் த ஃபில்ம் ஆஸ் த ஷோ ரன்னர். அதுதான் அந்த இன்செப்ஷன் ஸ்டேஜில் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இட் பிகேம் பிக் இன் இட்ஸ் ஓன் வேஸ். தென் சார் கேம் ஃபார்வர்ட், ஹி செட் ஐ வில் பிட்ச் இன் அண்ட் ஐ வில் ப்ரொடியூஸ். தென் இட் பிகேம் அ ஜாயிண்ட் வெஞ்சர். இப்போ ஜாயிண்ட் வெஞ்சரில் இப்போ வந்து அது எப்படி சொல்கிறது, அது வந்து இப்போ 3/4 மாதிரி ஆயிடுச்சு சாரோட பங்களிப்பு இன் ப்ரொடக்ஷன் டேர்ம்ஸ். ஸோ இதுக்குள்ளே வந்து நான் கதையாக அவர்கிட்ட வந்து பிக் பாஸோட செட்டில் ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டுருக்கீங்க ராஜ்குமார் அப்படின்னு கேட்டார். கேட்கும்போது அதாவது ஹீ நோஸ் தட் இந்த ஃபில்ம் ஏற்கனவே பண்ணியிருக்கிற ஃபில்மு. ஹி செட் ஆர்கேஎஃப்ல ஒரு படம் பண்ணலாம், ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. நான் அதுக்கு கூட ஒரு கதை சொல்லியிருந்தேன், ஒரு சின்ன பட்ஜெட்டில் சின்ன கதை. அதுவும் பிடிச்சிது. இது பக்கத்து ரூமில் தான் ஒரு செட் ஆஃப் ரைட்டர்ஸ் கேட்டாங்க. தட் இஸ் so many people narrated. அப்போ சார்கிட்ட அவங்க இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இது பண்ணலான்னு சொன்னாங்க. நான் அந்த தருவாய் வரும்பொழுது தான் நான் சொன்னேன், சார் நான் வேறு ஒரு படம் சோனி பிக்சர்ஸோட போயிட்டுருக்கு அப்படின்ற பொழுது தான் எவ்ரி திங் ஸ்டார்டட். ஸோ ஐ நரேட்டட் திஸ் ஸ்டோரி டு ஹிம் ஒன்லி as a லைக் ஹவு டு ஐ சே, அது லைனு அப்படி எனக்கு சொல்லவே தெரியாது சார். நிஜமாவே இந்த லைன் சொல்லி ஓகே பண்ண அப்படி சொல்லுவாங்கள்ல, தெரியாது. பட் ஐ டோல்ட் ஹிம் த ஐடியா இன் 3.5 minutes. ஹி ஸ்டாப்ட் மீ. 3.5 minutes ஸ்டாப் பண்ணிவிட்டு இது பண்ணலாம், இது எப்படி அவங்களுக்கு ஒத்து வருமா பாருங்கள், நான் வந்து ப்ரெசென்டராக வரேன்னு தான் சார் சொன்னாங்க. Then it became like how I explained. இப்போ 3/4 or more than that, he has become the RKFA has taken it on their own shoulders and they're releasing it so huge now. படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அவருக்கு ஃபுல் படம் காமிச்சேன் சார். And he had some special things to share. I don't know if I can share that. I hold it very close to my heart, whatever sir said. And he saw the version without RR, without the final dub. ஃபார் இன்ஃபேக்ட் சிவகார்த்திகேயன் கூட அப்போ டப் பண்ணியிருக்கல. சார் பார்த்த வெர்ஷனில் வந்து வேறு ஒரு ட்ராக் வாய்ஸ் தான் டப் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு த ஃபில்ம் மூவ்ட் ஹிம் அண்ட் ஹி செட் வி ஹவ் மேட் அ வெரி ஜென்யூன் ஃபில்ம், நல்லா பண்ணியிருக்கோம் அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட். நிறையா மோர் தென் தட் ஹீ என்ஜாய்ட் த்ரூ அவுட் all the characters and he has his own fair share of ideas about the army. I mean he's had his training. அவருக்கு எப்பவுமே அந்த ஓடிஎஸ்ஸாக இருந்த காலத்திலேருந்து ட்ரைனிங் இருந்திருக்கு. அப்புறம் அவரே நிறைய கமாண்ட் ஆளவந்தான் விஸ்வரூபம். ஸோ அவர் படம் பார்க்கும்பொழுது அதில் இருந்த விஷயங்கள்லாம் பார்த்து ரொம்ப பிடிச்சது அவருக்கு. எண்ட்லேயும் ஹி வாஸ் வெரி இமோஷனல். அண்ட் நாங்கள் ஒரு ஈவினிங்காக படம் போட ஆரம்பித்தோம். ஒரு 5 மணிக்கு போட ஆரம்பித்தோம். படம் முடியும் பொழுது இருட்டிடுச்சு. ஸோ லைட்டெல்லாம் உள்ளே போடலை அந்த ரூமில். ஸோ இருட்ட ரொம்ப இருட்டாயிடுச்சு. ஸோ படம் பார்த்து முடிச்ச பிறகு கொஞ்ச நேரம் சார் லைட்டே போடல, அப்படியே இருந்தது. ஒரு 5 minutes கழித்து தான் அப்புறம் பேச ஆரம்பித்தார். he immediately wanted to call all the actors also. ஃபோன் பண்ணி பேசினார். இட் வாஸ் a very very special. ஆஃப்டர் த இன்ஃபேக்ட் அதுக்கு மறுநாள் தான் தீபாவளி ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. நைஸ். அன்றைக்கி தான் சார் பார்த்த மறுநாள் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க சார்.